வணக்கம். திஸ் இஸ் சரவணகுமார் 99 at hotmail.com. இன்னைக்கு ஜூலை 21, 2026. அப்பப்போ என் கனவுல விஜய் ப்ரோ வருவார், சிஎம். நேற்றுக்கு நைட்டும் வந்தார். வந்தப்போ இந்த எம்எல்ஏ கைது நடவடிக்கை, விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன், அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ நானே சொன்னேன், எஸ், விமர்சனன்றது ஆட்சியை விமர்சிக்கலாம், நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு, இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணலாம்னு விமர்சிக்கலாம். அதை விட்டுட்டு அடிப்பேன், குத்துவேன், எலும்பு முறிப்பேன்றதுக்கு சரியான ஆக்ஷன் தான் எடுத்திருக்காங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு யோசிச்சாரு. அப்புறம் விஜய் ப்ரோ, உங்கள் மேலேயும் ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு அப்படியே ஒரு புருவத்தை ஸ்டைலாக எப்பொழுதும் பண்ணுற மாதிரி பண்ணார். என்னான்னு கேட்குற மாதிரி நான் உடனே சொன்னேன், நீங்கள் கரூரில் அன்னைக்கு என்ன பேசுனீங்க? ரைட், வழக்கம் போல் நீங்கள் பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுத்தீங்க, நீங்கள் உங்கள் நகைச்சுவை பாணியில் சொன்னீங்க. ஆனால் திடீர்னு என்ன சொல்லிட்டீங்கன்னா, சரி நாங்கள் பேசுகிறத முழுசாக அவங்க கேட்க வைக்கணும்னா சட்டசபை கதவை சாத்திட்டு, சபாநாயகர்கிட்ட சொல்லி சட்டசபை கதவை சாத்திட்டு அதுக்கப்புறம் தான் பேசணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்ன இன்டென்ஷன் என்னன்னா, ரைட், அவங்கள கேட்க வைக்கணுன்றது தான். ஆனால் அங்கே ஒரு விஷயம் சபாநாயகரே நினைச்சாலும் சட்டசபை கதவை மூட முடியாதுன்றது மரபு. பட் நீங்கள் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு, ஃப்ரம் நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்னும் கொஞ்சம் கவன கூடுதலோட பேசுவோம்னாரு.